Hello student, 10th standard, exercise 3.1, question number 3. Vani, her father and her grandfather have an average age of 53. Age sum ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏஜை ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம லெட்னு சொல்லி எடுத்துக்கலாம். லெட் வானிஸ் ஏஜ். வானிஸ் ஏஜ். வானிஸ் ஏஜை வந்து எக்ஸ்ன்னு சொல்லி எஸ்டிமேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வாணியுடைய ஃபாதர்ஸ் ஏஜை ஃபாதர்ஸ் ஏஜ் ஒயின்னு சொல்லி எடுத்துக்கலாம். வாணியுடைய கிராண்ட் ஃபாதருடைய ஏஜை இஜெட்னு சொல்லி எடுத்துக்கலாம். வாணி, ஹர் ஃபாதர், ஹர் கிராண்ட் ஃபாதர் ஹேவ் அன் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 53. 3 மெம்பர்ஸையும் ஆட் பண்ணி 3ஆல டிவைட் பண்ணும்போது ஆவரேஜ் ஏஜ் 53ன்னு சொல்றாங்க. அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இஜெட் டிவைடிங் பை 3ஆல டிவைட் பண்ணும்போது ஏஜ் 53. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இஜெட் ஈக்குவல் 3 3s are 9, 15. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 சொல்லி எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 2, 1/2 of grandfather's age. 1/2 of grandfather age சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ 1/2னா grandfather இஜெட் சொல்லி எடுத்துருக்கோம். 1/2னா 1 divided by 2, இஜெட் divided by 2. நெக்ஸ்ட் பிளஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க, பிளஸ் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் 1/3 of father's age. 1/3 of father's age. father's age ஒயின்னு சொல்லி எடுத்துக்கோம். ஒய் டிவைடிங் பை 3. நெக்ஸ்ட் பிளஸ் சிம்பிள் அவங்களே கொடுத்துட்டாங்க, பிளஸ் சொல்லி பிளஸ் கொடுத்துலாம். 1/4 of வானிஸ் ஏஜ். வானிஸ் ஏஜை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். எக்ஸ் டிவைடிங் பை 4. இஸ்னா ஈக்குவல் சொல்லி அர்த்தம். ஈக்குவல் 65. ஈக்குவல் 65 சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இதை எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா, எல்சிஎம் எடுத்தோம்னா 12 கிடைக்கும். 12 வந்து நியூமரேட்டர்ல மல்டிப்ளை பண்ணிருங்க. 12ஆல மல்டிப்ளை பண்ணா டிவைட் பண்ணுங்க, 6 இஜெட் கிடைக்குது. நெக்ஸ்ட் 12ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 12 4 இஜெட் பிளஸ் 4 ஒய் கிடைக்குது. நெக்ஸ்ட் இங்கே 12ஆல மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 3x. இங்கே 12ஆல மல்டிப்ளை பண்ணா 65 12ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, 10க்கு 0, ரிமைண்டர் 1, 12 13 5 6 0 8 7 780 கிடைக்குது. இது ஆர்டர் வைஸா மாத்திக்கலாம். 3x plus 4y plus 6z equal 780. ஈக்குவேஷன் நம்பர் 2 சொல்லி அசைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்பர் 3 ஃபார்ம் பண்றதுக்கு, ஈக்குவேஷன் நம்பர் 3 ஃபைன் பண்றதுக்கு 4 years ago அப்படின்னு சொல்லிட்டாங்க. 4 years ago, 4 years ago, 4 years ago அப்படின்னா வந்து இப்போ ப்ரெசன்ட்ல இருக்கக்கூடிய ஏஜ்ல இருந்து 4 இயர்ஸை சப்ராக்ஷன் பண்ணும். ப்ரெசன்ட்ல உங்களுடைய ஏஜ் 13 14 15 இருக்கலாம். ப்ரெசன்ட்ல இருக்கக்கூடிய ஏஜ்ல இருந்து 4 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள ஏஜ் என்னன்னு கேட்டா 15 minus 4, 14 minus 4, 13 minus 4 அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ப்ரெசன்ட்ல உள்ள ஏஜை எக்ஸ் ஒய் இஜெட் சொல்லி எடுத்துருக்கோம். இப்போ வானிஸ் ஏஜ், வானிஸ் ஏஜ் ஈக்குவல் ப்ரெசன்ட்ல இருந்து 4 சப்ராக்ஷன் பண்ணிடுங்க. ஃபாதர்ஸ் ஏஜ், ஃபாதர்ஸ் ஏஜ் ப்ரெசன்ட்ல இருந்து 4 சப்ராக்ஷன் பண்ணிடுங்க. கிராண்ட் ஃபாதர்ஸ் ஏஜ் இஜெட் மைனஸ் 4. வானிஸ் கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு சொல்லிக்கலாம். வானிஸ் கிராண்ட் ஃபாதருடைய ஏஜ் இருக்கு இஜெட் மைனஸ் 4, இஜெட் மைனஸ் 4. வாஸ் நாட் ஈக்குவல், வாஸ் நாட் ஈக்குவல். நெக்ஸ்ட் 4 டைம்ஸ் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன். 4ஆல மல்டிப்ளை பண்ணினா 4 டைம்ஸ் என்ன கொடுக்கானா அஸ் ஓல்டர்ஸ். இதே போல வானிஸ் ஏஜ், வாணி கொடுத்தா வாணியுடைய ஏஜ் என்ன எடுத்துருக்கோம், எக்ஸ் மைனஸ் 4, எக்ஸ் மைனஸ் 4. இப்போ இதை ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிடலாம். இஜெட் மைனஸ் 4 ஈக்குவல் 4x மைனஸ் 16. இங்கே உள்ள இஜெட் அந்த சைடு கொண்டு போயிடலாம். இங்கே உள்ள 16 இந்த சைடு ஷிஃப்ட் பண்ணிடலாம். மைனஸ் 4 பிளஸ் 16 ஈக்குவல் 4x மைனஸ் இஜெட். இதுல இருந்து இதை சப்ராக்ஷன் பண்ணும்போது 12 கிடைக்குது. 12 நெக்ஸ்ட் இதை மாத்திலிக்க 4x மைனஸ் இஜெட் ஈக்குவல் 12. இது ஈக்குவேஷன் நம்பர் 3 சொல்லி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இங்க ஈக்குவேஷன் நம்பர்
1 2 3 ஃபைன் பண்ணலாம். 3ல வந்து எக்ஸும் இஜெட் மட்டும் இருக்குது. ஆனா ஈக்குவேஷன் நம்பர் 1லையும் 2லையும் XYZ. அப்ப இங்கேயும் எக்ஸ் இஜெட் இங்கே தேர்ட்ல இருந்துச்சுன்னா தேர்ட் ஈக்குவேஷன் இருக்குது. இதுலயும் XYZ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி XZ வராமல பண்ணோம்னா ஈக்குவேஷனை ஈஸியா கொண்டு வந்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படி எடுத்துக்கோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஒய்யை வந்து நம்ம வந்து எலிமினேட் பண்ணணும். ஒய் எலிமினேட் பண்ணா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 4 ஆல மல்டிப்ளை பண்ணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 4 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 4 ஆல பண்ணா 4x plus 4y next plus 4z next 4 ஆல மல்டிப்ளை பண்ணும். 59 159 4 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 36 6 remainder 3 next 20 23 க்கு 3 remainder 2 next 4 into we add பண்ணா 636 next செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே ரைட் பண்ணிக்கங்க. செகண்ட் ஈக்குவேஷனை ரைட் பண்ணுங்க. செகண்ட் ஈக்குவேஷன் 3x plus 4y plus 4y plus 6z plus 6z equal 780. இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். சிம்பிளிஃபை பண்றது சிம்பிளை மாத்தினா மட்டும்தான் சிம்பிளிஃபை பண்ண முடியும். மைனஸ் 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 சிம்பிளிஃபை பண்ணும்போது ஒய்யும் மைனஸ் 4y plus 4y எலிமினேட் ஆயிடுது. நெக்ஸ்ட் இங்கே எக்ஸ் மட்டும் கிடைக்கும். 4ல இருந்து 3 போச்சுன்னா 1. நெக்ஸ்ட் பிளஸ் -2 பிக்கஸ்ட் வேல்யூ சிம்பிள் மைனஸ். அப்போ மைனஸ் கொடுத்துருங்க. மைனஸ் கொடுத்துட்டு 6ல இருந்து 4 போச்சுன்னா 2z ஈக்குவல் 780 இருந்து 636 சப்ராக்ட் பண்ணுங்க. ஒன்று பாரம் ஆயிட்டுனா இது 7 மாறிடுது. 10ல இருந்து 6 போச்சுன்னா 4, 7ல இருந்து 3 போச்சுன்னா 4. நெக்ஸ்ட் 7ல இருந்து 6 போச்சுன்னா 1, 144 கிடைக்குது. பிக்கஸ்ட் சிம்பிள் வேல்யூ மைனஸ். அப்போ 144. இதை ஈக்குவேஷன் நம்பர் 4 சொல்லி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஃபோர்த் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். தேர்ட் ஈக்குவேஷனை 2 ஆல மல்டிப்ளை பண்ணிடுறோம். ஈக்குவேஷன் நம்பர் 3 2 ஆல மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிற வேல்யூ 8x minus 2y minus 2z ஈக்குவல் 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 24. நெக்ஸ்ட் இது அப்படியே எழுதிக்க அந்த ஈக்குவேஷனை x minus 2z ஈக்குவல் minus 144. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸாக மாறும். இது எலிமினேட் பண்ணால் கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் 7x கிடைக்குது. 7x ஈக்குவல் ஒன்றுமே இல்லாட்டி ஒன்று இருக்கிற அர்த்தம். அப்போ 8ல இருந்து 1 போச்சுன்னா 7 கிடைக்குது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 4ஐயும் ஆட் பண்ணால் 8, 2ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 6, நெக்ஸ்ட் 1. இப்போ 168 கிடைக்குது. இதை 7 டேபிளால் டிவைட் பண்ணால் 1 7 is 7. நெக்ஸ்ட் 2 7 14 கிடைக்குது. ரிமைண்டர் வந்து 2 கிடைக்குது, 4 கிடைக்குது. அப்போ எக்ஸ் வந்து 24. வாணியுடைய ஏஜை நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். எக்ஸ் ஃபைன் பண்ணியாச்சு. எக்ஸ் ஃபைன் பண்ணிட்டோம்னா இதில் ஈக்குவேஷன் நம்பர் 3லயாவது ஈக்குவேஷன் நம்பர் 4லயாவது அப்ளை பண்ணால் கிராண்ட் ஃபாதருடைய ஏஜை ஃபைன் பண்ணலாம். அப்போ சப்ஸ்டிட் எக்ஸ் ஈக்குவல் 24 இன் நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணலாம். ஈக்குவேஷன் நம்பர் 3ல அப்ளை பண்ணுங்க. 3 ஈக்குவேஷன் நம்பர் 3 implies 4 எக்ஸுக்கு போகலாம் 24. நெக்ஸ்ட் மைனஸ் இஜெட் ஈக்குவல் 12. நெக்ஸ்ட் இதை 4 ஆல மல்டிப்ளை பண்ணா 4 4s are 16க்கு 6, ரிமைண்டர் 1. நெக்ஸ்ட் 4 2s are 8 1 9 மைனஸ் இஜெட் ஈக்குவல் 12. நெக்ஸ்ட் இந்த 96 அந்த சைடு போனோம்னா மைனஸ் இஜெட் ஈக்குவல் 12 மைனஸ் 96. இப்போ சப்ராக்ஷன் பண்ணிக்கலாம். 6ல இருந்து 2 போச்சுன்னா பிக்கஸ்ட் சிம்பிளுடைய வேல்யூ மைனஸ். 6ல இருந்து 2 போச்சுன்னா 4, 9ல இருந்து 1 போச்சுன்னா 8 மைனஸ் இஜெட் ஈக்குவல் 84. அப்போனா இஜெட் ஈக்குவல் நம்ம கிடைக்கிற வேல்யூ 84. கிராண்ட் ஃபாதருடைய ஏஜ் 84.
நெக்ஸ்ட் எக்ஸ் இஜெட்டுடைய வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணிட்டோம், ஒய்யுடைய வேல்யூ ஃபைன் பண்ணோம். அதில் ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்ளை பண்ணிடலாம். அப்போ சப்ஸ்டிட் எக்ஸ் ஈக்குவல் 24, இஜெட் ஈக்குவல் 84 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. 1 இம்ப்ளைஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் உடைய வேல்யூ நமக்கு தெரியாது, எக்ஸ் ஃபைன் பண்ணி வச்சிருக்கோம் 24, எக்ஸ் ஃபைன் பண்ணி வச்சிருக்கோம் 24, ஒய் தெரியாது, பிளஸ் இஜெட்டுடைய ஏஜ் 84 ஈக்குவல் 159, ஈக்குவல் 159. 24ஐயும் 84ஐயும் ஆட் பண்ணா 4ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணா 8, 2ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணா 10 பிளஸ் ஒய் ஈக்குவல் 159. இந்த 108 அந்த சைடு போனீங்கன்னா ஒய் ஈக்குவல் 159 மைனஸ் 108. சப்ராக்ஷன் பண்ணிடலாம். பிக்கஸ்ட் வேல்யூடைய சிம்பிள் பிளஸ். 9ல இருந்து 8 போச்சுன்னா 1, 5ல இருந்து 0 போச்சுன்னா 5, 1ல இருந்து 1 போச்சுன்னா 0. அப்போ ஒய் ஈக்குவல் ஃபாதர் ஏஜ் வந்து 51. ப்ரெசன்ட் ஏஜ் கேட்டிருக்காங்க. ஹவு ஓல்ட் ஆர் த ஆல் நவுன் சொல்லி கேட்டாங்க. ப்ரெசன்ட் ஏஜ். இப்போ ஏஜை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஒன் இஸ் ஏஜ், one is age equal one is age x எங்க ஃபைண்ட் பண்ணிருக்கோம் 24 years ன்னு சொல்லிருக்கேங்க. years answer 24 years. next father's age equal father வந்து y ன்னு சொல்லி எடுத்தோம் 51 years 51 ஏஜ் ஆகுது. grandfather's age age 84 years. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். வாணி ஏஜ், வாணிஸ் ஏஜ், ஃபாதர்ஸ் ஏஜ், கிராண்ட்ஃபாதர்ஸ் ஏஜ் கேட்டிருந்தாங்க. ஏஜ் எல்லாமே ஃபைன் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். காப்பி பண்ணிக்கோங்க. மறக்காம பழனி மேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.